வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நிறைவேற்று அதிகாரத்தை ரத்து செய்வது தொடர்பில் ஜனாதிபதி கருத்து. பாராளுமன்றத்தில் உள்ள சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பாட்டிலி சம்பிக்க ரணவக்க எதிர்ப்பு கூறல். மீரியபெத்த மண் சரிவு ஏற்பட்டு இன்றுடன் ஒரு மாதம் நிறைவு. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு பகுதிகளிலும் கவனஈர்ப்பு போராட்டம். மீரியபெத்த மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் நிறைவு. ஜே.ஆர். ஜெயவர்தனவினால் 78ஆம் ஆண்டு நடப்பட்ட மரம் ஒன்றை வெட்டுவதற்கு முயற்சி. தம்புள்ளை பெரிய வெங்காய விவசாயிகள் பொருளாதார மத்திய நிலைய கூரை மீதேறி ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதற்கான வழிமுறை குறித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் நேற்று கருத்து வெளியிட்டார். විදායක ජනාධිපතිකම ගැන විතරක් නම් මේ ප්‍රශ්නය මාව වෙනස් කරන්න ඕන එකම හේතුව විදායක ජනාධිපතිකම නම් මේ බුරු நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை தொடர்பில் மாத்திரமே பிரச்சினை உள்ளது என்றால் என்னை மாற்ற வேண்டிய ஒரே காரணம் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை என்றால் 100 நாட்களில் அரசியலமைப்பை மாற்ற முடியுமாயின் அது வியத்தகு விடயமாகும். பொய் கூறுகின்றனர். அவ்வாறு மாற்ற முடியாது. 3/2 பெரும்பான்மை வேண்டும். அவசரமாக அரசியலமைப்பை மாற்ற முடியாது. பண்டாரநாயக்க அம்மையார், கொல்வின் ஆர்.டி. சில்வா ஆகியோர் 2 வருடங்கள் பாராளுமன்றத்தில் கலந்தாலோசித்து இந்த அரசியலமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தினர். மகா சங்கத்தினரும் நாட்டு மக்களும் எதிர்ப்பை வெளியிட்ட நிலையிலும் 24 மணித்தியாலங்களில் 13வது திருத்தத்தை அறிமுகப்படுத்தினர். அதனால் இன்றும் நாம் கஷ்டத்தில் வீழ்ந்துள்ளோம். தலைவலிக்கு தலையணையை மாற்றுவதை போன்று இதனை மாற்ற முடியாது. பாராளுமன்றத்தில் தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அது பாராளுமன்றத்திற்குரிய விடயமாகும். அவர்கள் அனைவரும் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இணைந்து கலந்துரையாடி இதற்கான தீர்வை காண வேண்டும். ஒரு புறம் சரத்தை நீக்கும் போது நாம் பதில்களை தேட வேண்டும். 13வது சரத்தை வைத்துக் கொண்டு நாம் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை நீக்குவதா இல்லையா என்பதை சிந்திக்க வேண்டும். இல்லாவிடின் அதில் மாற்றத்தை ஏற்படுத்தி நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதா, பொது தேர்தல் முறைமையை மாற்றுவதா என்பது குறித்து பாராளுமன்றத்தில் கலந்தாலோசித்து தீர்மானிக்க வேண்டியுள்ளது. මේවා පිළිබඳව කතා කරන්න සාකච්ඡා කරලා පාර්ලිමේන්තුව යම් තීන්දුවක් ගත යුතුව තියෙනවා. ඒක ඔවුන්ගේ කාර්යභාරය. புனித பூமியாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கான சான்றிதழ்களை வழங்குவதற்காக தாமரை தடாகம் கலையரங்கில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது மகா சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர். மீரியபெத்த மண் சரிவு அனர்த்தம் ஏற்பட்டு இன்றுடன் ஒரு மாதம் பூர்த்தியாகின்றது. மண் சரிவினால் தமது உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து நிர்கதியாகியுள்ள பாதிக்கப்பட்ட மக்களின் நிரந்தர குடியிருப்பு எனும் கனவு இதுவரை காணல் நீராகவே மாறியுள்ளது. மீரியபெத்த மண் சரிவு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களால் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் இன்று காலை கைவிடப்பட்டது. ஒரு மாத காலமாக வழங்கப்பட்டு வந்த சமைத்த உணவுக்கு பதிலாக சமையலுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதாக எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தே உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டதன் பின்னர் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதேவேளை மண்சரிவு அபாயம் காரணமாக மாக்கந்த பகுதியில் உள்ள 4 தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள மக்களால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பூனாகலை பண்டாரவளை பிரதான வீதியை மறைத்து இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. நிரந்தர வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு தீர்மானமுமே இல்ல. அரசாங்கத்திலேயோ ஸ்டேட் பகுதியிலேயோ எந்த விதமான ஒரு தீர்மானமும் இல்ல. எங்களோட கோரிக்கை எங்களுக்கு வீடு தான் முக்கியமா தேவை.
வீடு வாய்ப்பு தான் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அதே மாதிரி எங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு 3 மாசம் 2 மாச காலத்தில் எங்களுக்கு வீடு வாசம் தேவை. இன்னொன்று என்ன கேட்டால் எங்களுக்கு தனி வீடு தான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு வந்து லயத்தில் போயிட்டு எங்களுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கலாது. நாங்கள் இப்போ ஒரு 100, 150, 200 வருஷ காலமாக இந்த லயத்திலே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கறது எங்களுக்கு இதுவரையும் தெரியல. ஆனா NBROல வந்து 2-3 தடவை வந்து சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்க முடியாது, நீங்க ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும்ட்டு. அதனால நாங்க எல்லாம் பாடசாலை வந்து தஞ்சம் புகுந்திருக்கோம். ஆனா வீடு கட்டி தாரேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கான எந்த ஒரு ஏற்பாடும் இதுவரையும் செய்ததா தெரியல. தனியான வீடு இருந்தால் தான் எங்களோட சமூகமும் சரி நாங்களும் சரி ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரலாம். ஆர்ப்பாட்டம் தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளருக்கு முச்சக்கர வண்டியில் வருகை தந்த அரசியல்வாதி ஒருவரின் ஆதரவாளர்களால் இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளது. இந்த மக்களின் கருத்துக்களை ஒளிபரப்ப வேண்டாம் என அவர்கள் எமது செய்தியாளரை அச்சுறுத்தியுள்ளனர். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் நாம் வினவிய போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6 மாத காலப்பகுதிக்குள் நிரந்தர வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை நியூபேக் தோட்டம் மேற்பிரிவு எல்ல பகுதி மக்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மலேக மக்களுக்கு நிரந்தர வீடு அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து செங்கொடிகளை ஏந்திய வண்ணம் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எல்ல நமனுகுல்ல பிரதான வீதியின் நியூபேக் சந்தையில் கூடிய மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொஸ்லாந்த மீரியபெத்த மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளிட்ட மலேக மக்கள் அனைவருக்கும் நிரந்தர வீடுகள் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் தமது பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு இதுவரையில் எவரும் எந்தவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். நாங்க 1 மாசமா பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மண் சரிவுனால இரவைக்கு படுத்தாலும் தூக்கம் இல்ல, மிடிஞ்சாலும் தூக்கம் இல்ல, மலைக்கு போனாலும் பிள்ளைக விட்டுட்டு போனா கவலையா இருக்கு. என்னடா செய்யறது, மழை வந்துருச்சே, பிள்ளைங்க தண்ணியில போயிருதோ, நம்ம தான் தண்ணியில போயிருவோமோ என்னமோன்னு மீடியா பத்த மாதிரி ஒரு அபாயம் நடந்து போறதுதான் எங்களுக்கு முடிவு கிடைக்கும் போல தெரியுது. எந்த மந்திரிமாரும் வரல, எதையுமே பத்தி வந்து கேட்கற இல்ல. 9 மணிக்கு மீட்டிங்னா 9-10 மணிக்கெல்லாம் எங்களை மலையை விட்டு இறக்குனாங்க. வேன் பிடிச்சி மலைக்கு வந்தாங்க. இப்ப அந்த யாருமே மலைக்கு வர்றதும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏதாச்சும் ஒரு திருவில் பிடிச்சி வந்து கேட்கறதும் இல்ல. இந்த இலங்கையில் வாழும் மலையக மக்களின் மனதை விட்டு அகலாத ஒரு துக்க தினமாக நடைபெற்ற அந்த மண்சரிவு அன்று முதல் இன்று வரை எங்கள் அனைவரையும் ஆழ்ந்த கண்ணீரில் ஆழ்த்திக் கொண்டிருக்கின்றது அந்த கொஸ்லாந்த மண்சரிவு. இதேவேளை கொஸ்லாந்த மீரியபெத்த மண்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஹட்டன் லிந்துலை தோட்டம் மற்றும் சென்கிம் தோட்ட மக்கள் அஞ்சலி நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். மெழுகுவர்த்தியை ஏந்தியும் கருப்பு கொடியை பறக்கவிட்டும் மக்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர். மண்சரிவினால் உயிரிழந்தவர்களுக்காக லிந்துலை திஸ்பன தோட்டத்திலும் சர்வமத பிரார்த்தனைகள் இன்று இடம்பெற்றன. தோட்ட கொழுந்து மடுவத்தில் இடம்பெற்ற இந்த சர்வமத பிரார்த்தனையில் சுமார் 300 பேர் வரை பங்கேற்றிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மலேக மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் வகையிலான வீதி நாடகம் ஒன்றும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. மீரியபெத்தவில் மண்சரிவினால் உயிரிழந்த மக்களுக்காக பொக்கவந்தலாவ டின்சி நகரிலும் இன்று அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் வர்த்தகர்கள் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். அத்துடன் டின்சி நகரில் உள்ள மாணிக்க விநாயகர் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இதேவேளை நாயபெத்த தோட்டம் பண்டாரவளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. அத்துடன் அங்கு வருகை தந்திருந்த மக்களால் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாங்க பெரும் கஷ்டத்துல தான் இருக்கோம். இந்த லயத்துல இருந்துகிட்டு எங்களுக்கு லயத்தை நீக்கி எங்களுக்கு தனி வீடுகள் கட்டாயம் செஞ்சு தரும்படி மிக தாழ்மையுடனும் பணியுடனும் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் நேற்று சத்தி சேரியில் பார்த்து கொண்டிருக்க பொழுது எங்க தமிழ் பேசும் உறுப்பினர் ரங்காசேர அவர்கள் எங்களுக்கு தமிழ் மக்களுடைய இந்த சிகப்பு கொடி போராட்டம் நாங்கள் தமிழ் மக்கள் இலங்கை வாழக்கூடிய அவர்களும் இந்த நாட்டுக்கு எடுத்துக்காட்டு என்று எங்களுக்கு அறிவித்தார். அதனாலே நாங்கள் இன்று மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1 நிமிடம் மௌனம் செலுத்தி இன்று நாங்கள் பூசை செய்து நாயபெத்த தோட்ட பொதுமக்களாகிய நாங்கள் மீரியபெத்த தோட்டத்தில் மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்று நாங்கள் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தி எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று சக்தி டிவியில் ஸ்ரீ ரங்காசேர் சொன்னபடி நாங்கள் இன்னைக்கு மலைய மக்கள் அனைவருமே இந்த அனுதாபத்தை 1 நிமிட மௌன அஞ்சலி மூலம் நாயபெத்த மக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று நாங்கள் சக்தி டிவியில் பார்த்தோம். ரங்காசர்
மீரியபத்த மண் சரிவை பற்றி ஆழ்ந்த துயரத்துடன் எங்களுக்கும் தெரிவித்தார். அதனை முன்னிட்டு நாங்கள் இந்த தீபத்தை ஏற்றி மௌன அஞ்சலி 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துகிறோம் நாயபத்த பொதுமக்கள் சார்பில். கொஸ்லந்த மீரியபெத்த மண்சரிவு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் சில மலையக அரசியல் தலைமைகள் அச்சுறுத்தி வருவதாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவிக்கின்றார். மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைகளை மூடி மறைக்க முயற்சிக்கும் அரசியல்வாதிகளை விரைவில் வெளிச்சத்துக்கு கொண்டுவர உள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். இன்று 1 மாதம் முடிந்திருக்கிறது. இந்த மண் சரிவு ஏற்பட்டு மலைய மக்கள் வெள்ளக்காரர் இருக்கின்ற காலகட்டத்தில் கூட வெட்டடி காம்ராக்குள் 20 இருந்தார்கள். வெள்ளக்காரன் போயிருந்த பொழுது வெட்டடி காம்ராக்குள் இன்று 3 குடும்பங்கள் இருக்கிற ஒரு துர்பாக்கிய நிலைமை ஏற்பட்டது. மாறி மாறி வந்த அரசாங்கங்களில் மலையத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் எடுத்து வந்தார்கள். எதிர்கட்சியில் மாத்திரம் இவர்கள் தொடர்ந்து அரசாங்கத்தில் இருந்து வந்தார். ஆனால் தொடர்ந்து இருந்து வந்து மலையத்தில் இருந்த அரசியல்வாதிகள் மலைய மக்களை லைவ்களில் வைத்திருப்பதற்கு தான் அக்கறை கொண்டார்களே ஒழிய அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றவில்லை. ஒரு மனிதன் ஒரு கைக்குழந்தையாக பிறந்து 20 வயது வருகின்ற பொழுது அவன் வளர்கிறான். அவரின் நிறை கூடுகிறது. அவரின் உடம்பு 6 மாதத்தில் போட்ட உடுப்பை அவன் 20 வயசில் போட முடியாது. இதில் அவன் சாதாரண வளர்ச்சி. ஆனால் அவனுக்கு போசாக்கில் வளர்ந்திருக்கிறானா, சக்தியாக வளர்ந்திருக்கிறானா என்று பார்க்க வேண்டும். எனவே சாதாரண வளர்ச்சியை காட்டி நாங்கள் இவ்வளவு பேரை பல்கலைக்கழகம் அனுப்பிக்கும் இவ்வளத்தை சேர்த்து உள்ளார். இன்று வரை 60 வருடங்களாக எவ்வளவு வீடுகளை கட்டியிருக்கிறார். கேவலம் இன்று உலக நாடுகளை திரும்பி பார்த்த இந்த மண் சரிவில் ஏற்பட்ட மக்களுக்கு கூட நாட்டு உலக நாடுகளும் இலங்கையில் இருக்கின்ற மக்களும் அளித்த பொருட்களை அறைகளுக்கு வைத்து பூட்டி வைத்திருக்கிறார். இதைத்தான் 60 வருடங்களாக செய்து வருகிறார். இன்று பல பிரதி அமைச்சர்களை மலையத்துக்கு இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. நமக்கு அமைச்சர் பதவிகள் அல்ல வேண்டும். இந்த மக்களுக்கான அடிப்படை தேவை இந்த வீடு, உணவு, குறையும் இந்த அடிப்படை தேவைகள் அற்று ஒரு சமூகம் இலங்கையில் வாழ்கிறது என்றால் நிச்சயமாக மலையக மக்கள். இதை என்றும் மலையத்தில் இருக்கின்ற மக்களை பாராமுகமாக இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் ஊடாக இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் பார்த்தன. இந்த ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரை இருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவதற்கு முன்பு மலைய மக்களுக்கு ஒரு உறுதியான ஒரு உறுதிமொழியை வழங்க வேண்டும். மைந்த சிந்தனையில் கூறப்பட்ட பல உறுதிமொழிகள் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் மலைய மக்களுக்காக வழங்கப்பட்ட உறுதிமொழியில் எந்த ஒரு விடயமும் மைந்த சிந்தனையில் நிறைவேற்றப்படவில்லை. இதிலிருந்து மைந்த சிந்தனையில் கூறப்படாத விடயங்கள் மலைய மக்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. எத்தனை பிரதி அமைச்சர் குடும்பம் என்று மைந்த சிந்தனையில் கூறவில்லை, அதை கொடுத்து விட்டார்கள். ஆனால் மைந்த சிந்தனையில் மக்களுக்காக வழங்குவதாக 2005ஆம் ஆண்டு கூறப்பட்டதும் 2010ஆம் ஆண்டு கூறப்பட்டதும் இதுவரை நிறைவு செய்யப்படவில்லை. எனவே இனிவருகிற ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு இந்த மக்களுக்கு மலைய மக்களுக்கு உரிய முறையில் தீர்வு வழங்கப்பட வேண்டும். இந்த கொஸ்லாந்த மக்களுக்கு ஏற்பட்ட மஞ்சள் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து பேக்காட்டுவதற்கு நிச்சயமாக நாங்கள் விடப்போவதில்லை. இங்கு பல அரசியல்வாதிகள் இதை மறைமுகமாக மூடி மறைப்பதற்கு மக்களுக்கு பயங்காட்டி வருகிறார். இந்த அரசியல்வாதிகளை வெகு விரைவில் நாங்கள் வழியில் காட்டுவோம். ஜாதிக ஹெல உரிமைய கட்சியின் எதிர்கால அரசியல் செயற்பாடுகள் தொடர்பில் இன்று அவிசாவளியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது கட்சியின் பொதுச் செயலாளர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க கருத்து தெரிவித்தார். கசினோ, போதைப்பொருள் மற்றும் எத்தனால் போன்றவற்றுடன் தொடர்புடைய பாரிய மோசடியாளர்களிடமிருந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பையும் நாட்டையும் மீட்க வேண்டும். இதனை ஜனாதிபதியால் நிறைவேற்ற முடியும். அவர் உறுதிமொழியும் வழங்குவார். ஆனால் அவர் அதனை நிறைவேற்ற மாட்டார். அது எனக்கு தெரியும். அதனை உறுதிப்பட கூற முடியும். 10 ஆண்டுகள் செய்யாததை தற்போதும் செய்ய மாட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு அதிகாரம் கிடைக்கும் என இன்று போலியான பிரசாரத்தை முன்னெடுக்கின்றனர். அவர்களுக்கு எவ்வாறு அதிகாரம் கிடைக்கும்? மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றால் ஹக்கீம் மன்னர் ஆவாராம். அவர் தற்போதும் அரசாங்கத்தில் அமைச்சராகவே உள்ளார். அதேபோன்று மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றால் ரணில் எவ்வாறு பிரதமர் ஆவார்? சில வேளை மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்று விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள 123 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவரிடம் செல்ல மாட்டார்களா? மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இதில் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இதற்கு முன்னிற்க வேண்டும். ஆகவே இந்த ஒன்றிணைவிற்காக ஜாதிக ஹெலோருமே முன்னிற்கின்றது. எமக்கு 2 ஆசனங்களே உள்ளன. இதனை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் என கேட்டார்கள். எம்மால் செய்ய முடிந்ததை நாம் செய்து காட்டியுள்ளோம். பொருளாதார பின்னடைவுகள் தொடர்பாகவும் இதன்போது அவர் கருத்து வெளியிட்டார். 1 லிட்டர் பெட்ரோலில் 48 ரூபாவை ஜெயசுந்தர கையகப்படுத்துகிறார். பிக் பாக்கெட் அடிக்கின்றனர். சொகுசு வாகனங்களில் இருந்து பெற்றுக் கொண்டால் பரவாயில்லை. ஆனால் முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிளிடமிருந்து 48 ரூபாவை பெற்றுக் கொள்வது எவ்வாறு நியாயமாகும்? முறை என்றால் நாட்டு மக்கள் இன்று நிதியமைச்சர் முற்றுகையிட்டு இருக்க வேண்டும்.
அந்த அளவிற்கு அநீதி இடம்பெறுகிறது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது வேட்பாளர் குறித்து அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. ஒவ்வொரு பெயர்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். யாரும் எண்ணி பார்க்கவில்லை. 10 வருடங்கள் எங்களுடன் இருந்து இரவு அப்பம் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார். இவ்வாறான நபர்களுக்கு இந்த நாட்டை மக்கள் கையளிக்க மாட்டார்கள் என்பதனை நாம் அறிவோம். நாங்கள் கூறுகின்ற விடயங்களில் ஒரு வசனம் பிழைத்தால் அதனையே சுட்டி காட்டுகின்றனர். பைனல் கட்டிலேயே சிறந்த கதை துளிகள் காணப்படுகின்றன. கதையில் இல்லை. கதைக்கின்ற போது தும்மினால் அதனையும் போடுகின்றனர். அது பரவாயில்லை. அதுவே சுதந்திரம். ෆයිනල් කට් එකේ තමයි හොඳ කැලි තියෙන්නේ කතාවේ නෙවෙයි. කතාව කරන ගමන් කැස්සොත් ඒකක් දාන්න. ඒක කමන්නේ ඒක තමයි නිදහස. හැබැයි අද අපි இன்று இலங்கை சமூகத்தினர் சோடா போத்தலை போன்று இறந்த காலத்தை மறந்துள்ளனர். சரியான கொள்கைகள் மற்றும் சரியான பாதையிலா நாங்கள் இருக்கின்றோம். கொள்கை இல்லாத எதிர்க்கட்சியின் கீழா நாங்கள் வேலை செய்வது என்பதே எமது தீர்மானமாக இருக்க வேண்டும். අපේ තීරණය ජනාධිපතිවරණයට එනකොට ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருகின்ற போது கால்களை இழுக்கின்றனர். அன்று கால்களை இழுத்த பெண்ணே இன்றும் கால்களை இழுக்கின்றார். கால்களை இழுத்தல் வேலையா என்பது எனக்கு தெரியாது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலேயே பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ச 90,000 மேலதிக வாக்குகளால் அன்று ஜனாதிபதி நாற்காலியில் அமர்ந்தார். சந்திரிகா அன்று காலை இழுத்த விடயம் வெற்றியளித்திருக்குமாயின் அதற்கான நட்டகீட்டை நாமும் எமது பிள்ளைகளுமே செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். நல்லாட்சி ஜனநாயகம் குறித்து போலியாக கதைக்கின்றனர். சந்திரிகாவுடன் ஆட்சி அமைக்க முடியுமா? எமக்கு வேறு தலைவர்கள் கிடையாது. அவ்வாறான தலைவர்கள் உருவாகுவதும் இல்லை. தற்போது எமக்கு தலைவர் இல்லை. மஹிந்த மாத்திரமே எஞ்சியுள்ளார். தலைவரை பாதுகாக்க தவறும் பட்சத்தில் எமக்கு எதிர்காலம் ஒன்று இல்லாது போய்விடும். பவித்ரா நினைக்கின்றதை மைத்திரி நிறைவேற்ற மாட்டார். அவருக்கு தேவையான விடயங்களை அமைச்சர் செய்ய மாட்டார். அவரின் எதிர்பார்ப்புகளை அவர் செய்ய மாட்டார். அதுவே பவித்ராவுக்கு மைத்திரி சரியில்லை. அரசாங்கத்துடன் இணையாத சுத்தமான அரசியல்வாதியை மைத்திரிபால சிறிசேன. ஜனவரி 8ஆம் தேதிக்கு பின்னர் அரசாங்கமும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடையது. எதிர்க்கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினதாக அமையும். மைத்ரிபால சிறிசேன எவ்வாறு சென்றாலும் அவர் எதிர்க்கட்சியின் தலைவராகும் போது எதிர்க்கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கே சொந்தமாகும். ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் பொதுமக்களின் உரிமைகள் மீறப்படும் சம்பவங்களுக்கு எதிராக செயற்பட இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இன்று தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தில் காணப்படுகின்ற விதிமுறைகளை பாதுகாப்பதற்காகவும் நாட்டின் சட்டங்களை பாதுகாப்பதற்காகவும் ஜனநாயக வட்டத்துக்குள் நாட்டின் சட்டம் மீறப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அதற்கு எதிரான நடவடிக்கைக்கு சட்டத்தரணிகள் சங்கம் என்ற வகையில் பூரண பங்களிப்பை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். அரசின் சொத்துக்கள் எதுவும் அரசு நிறுவனம் ஒன்றுக்கு அல்லது தனிநபர்களுக்கு அல்லது அரசியல் கட்சி ஒன்று குறித்தானவை அல்ல. நிறுவனங்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது நபர்களுக்கோ சொந்தமானவை அல்ல. அவை மக்களின் சொத்துக்கள், மக்களுக்கான வசதிகள். அது தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு உள்ளது. செய்திகளை அறியும் உரிமை காணப்படுகின்றது. மிக அண்மையில் இடம்பெற்ற சம்பவமாக சிரச ஊடக நிறுவனத்தின் நேரடி ஒலிபரப்புக்கு டயலாக் மற்றும் பியோ டிவியில் தடை ஏற்படுத்தப்பட்டது. டயலாக் நிறுவனம் தனியாருக்கு சொந்தமானது. அதே போன்று பியோ டிவி அரசு நிறுவனமாகும். இந்த 2 நிறுவனங்களில் குறித்த ஒளிபரப்பு தடை செய்யப்பட்டது. இது மிகவும் மோசமான செயலாகும். சிவில் சமூகம் இதனை ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை. அதே போன்று இந்த விடயங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதனை சிந்தித்து பார்ப்பதும் கடினமாகும். மைத்ரிபால சிறிசேனவின் சகோதரரான டட்லி சிறிசேனவுக்கு சொந்தமான அரிசி லொரியின் மீது அடையாளம் தெரியாத சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். மருதகாமுல பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் மீது இன்று அதிகாலை 2 மணியளவில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள்களில் வந்த குழுவினர் தம்மை அச்சுறுத்தி லாரியின் மீது தாக்குதல் நடத்தியதாக லாரியின் சாரதியும் உதவியாளரும் தெரிவிக்கின்றனர். அதிகாலை 2 மணியளவில் 4 மோட்டார் சைக்கிள்களில் சிலர் வருகை தந்தனர். மைத்ரிபால சிறிசேனவின் வாகனமா என கேட்டு பின்னர் தாக்குதல் நடத்தினர். என்னையும் உதவியாளரையும் தாக்கினர். லோரியை கொண்டு செல்லுமாறு கூறி திவலப்பிட்டி நகர் வரை விரட்டினர். பின்னர் அவர்கள் எம்மை விட்டு சென்றதால் நாம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு செய்தோம். அரசியல் நோக்கத்திற்காக அரசியல் பழிவாங்கல் என நான் இந்த சம்பவத்தை கருதுகின்றேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வர்த்தக சங்கத்தின் தலையீடு இந்த சம்பவத்துடன் காணப்படவில்லை. உறுதியாகவே அதனை கூற முடியும். தாக்குதல் நடத்துவதற்கு சுமார் 7 பேரை கொண்ட குழு ஒன்று வந்துள்ளதாக சாட்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அதேபோன்று அவர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்துள்ளனர். அது குறித்து திவலப்பிட்டிய போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வருகை தந்த சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவினால் பேராதனை தாவரவியல் பூங்காவில் நடப்பட்ட சந்தன மரத்தை வெட்டுவதற்கு இனம் தெரியாத சிலர் முயற்சித்துள்ளனர்.
இது தொடர்பான விரிவான தகவலை நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். நாட்டின் பல பகுதிகளில் பெய்த கடும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் பெய்யும் கடும் மழையினால் சுமார் 844 குடும்பங்களைச் சேர்ந்த 2865 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் 17 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 617 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். வவுனியாவில் வெள்ளம் காரணமாக இடம்பெயர்ந்த 277 பேர் தொடர்ந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புதிய வேலர் சின்னக்குளம், விளக்கு வைத்த குளம், சமணக்குளம், மகிழக்குளம், பூந்தோட்டம் ஆகிய 5 முகாம்களில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வந்த பாக்குறதுக்கு வந்த இடத்துல எங்கட வீட்டடி இதெல்லாம் பார்க்கல எல்லாம் மூடி பாய் தண்ணி அவன் சொல்லிட்டு போறவங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை, நீங்க இங்க இருங்கட்டு நான் சாப்பாடா என்னென்ன செய்யறேன் சொல்ல 3 நாள் இது உங்களுக்கு சாப்பாடு வெயில் அடிக்குது வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு போறோம். மழை பெய்து கொண்டிருக்கிறது. மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் நேற்றிரவு தொடக்கம் பெய்த கடும் மழை காரணமாக கடல் நீர் மற்றும் மழைநீர் கிராமங்களுக்குள் பேர் தொடர்ந்தும் முன்பள்ளியொன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தினரும் ராணுவத்தினரும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள சிறிய குளங்கள் நிரம்பியுள்ளதுடன் பெரிய குளங்களின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பல குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. தொடர்ச்சியாக பெய்த மழையினால் மாஞ்சோலை சேனை, மாஞ்சோலை, அண்ணல் நகர், தோனா, குறிஞ்சாங்கேணி, பாரதிபுரம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. கச்சக்கொடி தீவு மற்றும் நெடுந்தீவை இணைக்கும் கெளுத்தி ஓடை பாலம் மழை காரணமாக நீரில் மூழ்கியுள்ளதுடன் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் மீனவர்கள் கடற்றொழிலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர். புத்தளம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழையால் மதுரங்குடி, ஸ்ரீமாவோபுரம் கிராமத்தில் உள்ள பல வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளமையால் சுமார் 60 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதுடன் அவர்கள் பள்ளிவாசல் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இங்கினிமிட்டி நீர்த்தக்கத்தின் 4 வான்கதவுகளும், வெதுரோயாவின் 3 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை மண்சரிவு அபாயம் நிலவுகின்றமையால் நுவரெலியா மாவட்டத்தில் 524 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 1800 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவிக்கின்றார். 1 மாத காலத்துக்கு முன்னர் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றமை அடையாளம் காணப்பட்ட இடங்களிலிருந்து ஏற்கனவே வெளியேற்றப்பட்டு 14 தற்காலிக முகாம்களில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாவட்ட இடர் முகாமைத்துவ அலுவலகம், பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக டிபிஜி குமாரசிறி கூறினார். மஸ்கெலியா மரைத்தோட்டத்தில் பாரிய கட்பாறையொன்று சரிந்து விழக்கூடிய அபாயம் நிலவியுள்ளதால் இன்று முற்பகல் 8 குடும்பங்களைச் சேர்ந்த 41 பேர் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர். நுவரெலியா பிரதேச சபைக்குட்பட்ட சென்ட் கூம்ஸ் தோட்டத்தின் டிஆர்ஐ மேற்பிரிவில் இன்று அதிகாலை 3:30 அளவில் பாரிய கல்லொன்று புரண்டு வீழ்ந்துள்ளது. இதனால் வீடொன்று சேதமடைந்துள்ளதுடன் எவருக்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். வடபகுதி கடற்பரப்பில் நிர்கதியான நிலையில் கடற்படையினரால் மீட்கப்பட்ட 3 தமிழக மீனவர்களும் யாழ் இந்திய துணை தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கடல் கொந்தளிப்பு காரணமாக இவர்களது படகு சேதமடைந்திருந்ததாக யாழ் இந்திய துணை தூதுவர் சுப்பிரமணியம் தட்சிணாமூர்த்தி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். தற்போது தமது பொறுப்பில் உள்ள தமிழக மீனவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக யாழ் இந்திய துணை தூதுவர் சுப்பிரமணியம் தட்சிணாமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். மீனவர்களது படகு சேதமடைந்துள்ளதாலும் கடற்பிராந்தியத்தில் நிலவும் சீரற்ற வானிலையாலும் குறித்த 3 மீனவர்களையும் தமிழகத்துக்கு அனுப்பி வைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக யாழ் இந்திய துணை தூதுவர் குறிப்பிட்டார். இதற்கமைய மீனவர்களை நாளை மறுதினம் அனுப்பி வைக்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த 3 மீனவர்களும் தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து கடந்த 26ஆம் தேதி கடலுக்கு சென்றிருந்தனர். படகு சேதமடைந்த நிலையில் மீனவர்கள் 3 கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது கடற்படையினரால் நேற்று மாலை காப்பாற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ் பருத்தித்துறையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற படகொன்று காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 3 மீனவர்களுடன் பருத்தித்துறையிலிருந்து கடலுக்கு சென்ற படகொன்றே நேற்று மாலை காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இது தவிர கடற்பிராந்தியங்களில் நிலவும் கடும் காற்று காரணமாக தென்பகுதி மீனவ படகொன்று வடக்கு கடற்பகுதியில் கரையொதுங்கியுள்ளது. மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த படகொன்றை சேதமடைந்த நிலையில் இன்று அதிகாலை கரையொதுங்கியதாக கடற்றொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி தெரிவிக்கின்றார். விசாரணைகளின் பின்னர் படகுடன் கரையொதுங்கிய தென்பகுதியைச் சேர்ந்த 5 மீனவர்களும் விடுவிக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்.
வெளிநாட்டு பெரிய வெங்காய கொள்வனவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தம்புள்ள பெரிய வெங்காய விவசாயிகள் இன்று 3வது தடவையாகவும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் கூரை மீதேறி இன்று பெரிய வெங்காய விவசாயிகள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வெளிநாடுகளில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டுள்ள பெரிய வெங்காயம் 1 கிலோகிராம் 40 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதால் தமது விளைச்சலுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த பிரச்சினைக்கான தீர்வாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சினால் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தை 90 ரூபாவிற்கு கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் நாளொன்றுக்கு 15,000 கிலோகிராம் வீதம் கொள்வனவு செய்ய 4 மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டன. ஆனால் குறித்த மத்திய நிலையங்களில் போதிய அளவு பெரிய வெங்காயம் கொள்வனவு செய்யப்படுவதில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் இந்தியாவிலிருந்து வெங்காயத்தை கொள்வனவு செய்துள்ளது. வரி இல்லாது 55 மற்றும் 60 ரூபாவிற்கு விற்பனை செய்ய முடியாது. அதேபோன்று இந்தியா இலவசமாக வெங்காயத்தை வழங்குவதில்லை. 35 ரூபாய் வரி அறவிடப்படுகின்றது. ஏன் இவ்வாறு பெரிய வெங்காய விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது? வானொலி, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளில் மாத்திரமே 90 ரூபாய். இங்கு வந்து பார்க்குமாறு அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். எமக்கு இலக்கங்களை தந்துள்ளனர். இன்னும் 2 மாதங்களின் பின்னரே இலக்கம் கிடைத்துள்ளது. இன்னும் 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்ற அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் இந்த பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் உரையாடினார். ජනාධිපතිතුමාට දැන් මම කතා කරේ. ජනාධිපතිතුමා කිව්වා මේ මුළු ස්ටොක් එකම ගන්නවා කියලා 90 ගානේ. ඒක ඒගොල්ලන්ට කියන්න. பின்னர் எதிர்ப்பு நடவடிக்கை கைவிடப்பட்டது. பெரிய வெங்காய விவசாயிகளின் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் நிக்கவரட்டியவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறான கருத்தையே தெரிவித்தார். நாட்டில் இன்று விவசாயிகளிடமுள்ள அனைத்து பெரிய வெங்காயத்தையும் கொள்வனவு செய்யுமாறு ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய நான் உத்தரவிட்டுள்ளேன். தம்புள்ளையில் உள்ள அனைத்து களஞ்சிய சாலைகளிலும் நாளை காலை முதல் கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்திற்கு 90 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. தம்புத்தேகம பகுதியிலும் பெரிய வெங்காய கொள்வனவு இடம்பெற உள்ளது. நாளை காலை முதல் அனைத்து பெரிய வெங்காயத்தையும் கொள்வனவு செய்யும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 8 விக்கெட்டுகளால் அபார வெற்றியீட்டியது. கொழும்பு 6 பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 43 ஓவர்களில் 185 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. 186 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 34.2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. 7 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் இலங்கை முன்னிலை பெற்றுள்ளதுடன் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக மஹில ஜெயவர்தன தெரிவு செய்யப்பட்டார். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.